சரி சரி. கிடையாது. 6 மாச கால அரமனைக்கு வர கிடையாது. 3 மாச கற்பமா நான் இருக்கின்ற போது என் பதவியாக மன்னவராகப்பட்டவர் எனக்கு சுயபிரசம் ஆக வேண்டும் என்று சிறுசு முகத்தோடு குழந்தை பிறக்கணும் என்று வரமாக போன மன்ன அந்த எந்திரமானாய பரமேஸ்வர இடத்துக்கு 6 மாச காலம் அரமனைக்கு வர கிடையாது அம்மா கிடையாது. வர காரணத்தினால் 3 அவர் போய் என்ன விட்டு பிரிந்து 6 மாதம் ஆகிவிட்டது. 9 மாதமா? 9 மாதத்தில பார்த்து முகத்தோடு கேட்டு கொண்டிருக்கிறார் அம்மா. ஆசையா பாரு. 6 மாச காலம் ஏங்க அரமனைக்கு வர கிடையாது. நல்லா கேளுமா, நல்லா கேளுமா, நல்லா கேளுமா. 6 மாச காலம் ஏன் அரமனைக்கு வரல? 6 மாச காலம் ஏன் அரமனைக்கு வரல? ஆமா, கையில சென்றேன். சரிங்க. அந்த சௌவரவனத்துல வரத்தை கட்டேன். நிக்க மாட்டேங்கிற சௌவரமா வரத்தை கொடுத்தாரு. வரத்துக்கு உண்டான சக்தி கிடைக்கவில்லை. சரிங்க. அந்த சக்திக்கு சிவனுக்கும் அவங்க வீட்டுல சின்ன ஒரு பிரச்சனை சண்டை நடந்து அந்த சக்தியாகப்பட்டது மலையாள தேசத்துக்கு கோசி கொண்டு போய்விட்டது. சிவனுக்கும் சக்திக்கு வாகவாத ஏற்பட்டு சிவனாகப்பட்டவர் சத்திய இடமகத்தை விட்டு 1 ஆண்டு காலம் தள்ளி விட்டு விட்டார். மலையாளம் தேசம் என்று சக்கம்மா அவதாரம் எடுத்து 1 ஆண்டு காலம் கழித்து வந்த உன்னோட சேர்த்திக்கிறேன்னு சொல்லிவிட்டார். நான் மலையாள தேசம் அந்த சக்கம் இடத்துக்கு சென்றேன். என் மனைவி வைத்திருக்கிற குழந்தை ஜெயபிரசமா ஆகணும் அப்படின்னு மண்டிட்டு சுவாமி வரத்தை கொடுங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னது, உனக்கு நான் வரத்தை கொடுக்க முடியாது, உன் மனைவி வைத்திருந்த
குழந்தை இருக்கிறது. உன் மனைவியை கூட்டிக் கொண்டு வந்து வரத்தை கேளுங்கள். வரத்தை கேளு, பெற்றுக்கிட்டு போன்னு சொல்லிவிட்டது. உன்னை கூட்டிட்டு போனோன்னு வந்துட்டேன். அதனாலதான் 6 மாச காலம் தவறாகி விட்டது. அதனால 6 மாச காலம் வர முடியவில்லை. சரிங்க. யார வீட்டுக்கும் போகலை. என் மனைவியை பெரியவாரில் பார்த்த முதல் எந்த பொருளும் எனக்கு பின்தொடர்ந்து பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி சங்கட்டமாக நினைச்சுக்காத. புறப்பட நம்ம மலையாள தேசம் போகலாம். அப்படி மலையாள தேசம் போகணும் என்ன பொன் பொருள் வேண்டும். அவளு பொறி கடலை தேங்காய் பழம் இது அனைத்த பொருள்களும் பச்சரிசி தலைவாழை இலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம மலையாள தேசம் சென்று பொங்கல் வைத்து பூசை முடித்து என் வயிற்றில் இருக்கிற குழந்தை ஜெயபிரசம் ஆகணும். அம்மா தாயே அப்படின்னு மண்டிட்டு கருத்தை கேட்டா குழந்தை ஜெயபிரசம் சிரிச்சுக்கிட்டே குழந்தை போகணும். இப்படி அம்மா தங்கம் போலாம். அப்படி மலையாள தேசம் போகணும்னா நம்ம தென்னந்தோப்புல தேங்காய் இருக்கு, தேங்காய் பறிச்சுக்கலாம். வாழைத்தோட்டம் சென்று வாழைத்தாறு ஒரு தாடு கூட வெட்டிக்கலாம். அரிசி இருக்குது எடுத்துக்கலாம். அந்த கையில கத்திருந்தா காசு நிறைய காசு இருந்தா கார்ல போலாம். என்னால நடக்க முடியாது சாமி. பைத்தியம். குழந்தை பெற்று நம்ம குழந்தை பிறக்கிறோம் என்றால் ஒரு கோவிலுக்கு போகணும் என்றால் நம்மளை போல தாய் உள்ளங்கள் தந்தை உள்ளங்கள் எத்தனையோ ஊர்கள் எல்லாம் இருக்கிறது. ஊர் ஊராக சென்று மடி பிச்சை எடுத்து அந்த மடியில உள்ள காணிகை எடுத்து அந்த மாதாவை எடுத்த காணிகை செலுத்தி விட்டால் நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தை ஜெயபிரசம் சிரிச்சுக்கிட்டே குழந்தை பிறந்து குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். குழந்தை வயிற்றில் இருக்கிறவங்களுக்கும் சிரிச்சுக்கிட்டே குழந்தை பிறந்த எந்த ஒரு கஷ்டங்கள் கிடைக்காது. ஊர் ஊராக சென்று மடி பிச்சை எடுத்துட்டு வர முடியும். கருப்பு மலையில நம்ம நாட்டை சுத்தி